அடுத்த கொஞ்ச நாள்ல கொரோனா வந்தப்போ பிரதமர் இரவுல டிவியில பேசினாரு. டிவியில பேசி என்ன சொன்னாரு? சரி, இந்த மாதிரி நேரத்தில் அவர் காமெடி பண்ண மாட்டாரு, ஏதோ மக்கள் வாழ்வாதாரத்துக்கு வழி சொல்லுவார்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? மொட்டை மாடிக்கு வந்து மணி அடிங்க, கை தட்டுங்க, விளக்கு பிடிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வேலையும் உணவும் இல்லாம தவிச்ச தொழிலாளிங்க ரயில்ல ஊருக்கு திரும்ப போக முடியாம காசு இல்லாம பல 100 கிலோமீட்டர் நடந்து தங்களோட சொந்த ஊருக்கு போனாங்க. அப்போ ரயில் பாதையில நடந்து போனவங்க கலப்புல தண்டவாளத்திலேயே படுத்து தூங்க. அப்போ ரயில் ஏறி 16 பேர் பரிதாபமாக உயிரிழந்தாருங்க. இப்படி கொரோனாவால நாட்டு மக்கள் அவஸ்தைப்பட்டப்போ கூட அந்த நேரத்தில் தனக்கான விளம்பர வாய்ப்பா பார்த்தவர் தான் பிரதமர் மோடி. அடுத்து என்ன சொன்னாரு? நான் ரெவடி கலாச்சாரம் ஒழிக்க போறேன்னாரு. சரி, இங்க தமிழ்நாட்டில் பாஜகவை சேர்ந்த ரவுடிகளை தான் ஒழிக்க போறாருன்னு பார்த்தோம். ஆனா இலவசமா நம்ம வழங்குகிற மக்கள் நல திட்டங்களை ஒழிக்க பார்த்தாரு. நாம தமிழ்நாட்டை வளர்க்க செஞ்சிருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்களை இலவச திட்டங்கள்னு குறுகிய பார்வையோடு பார்த்த பிரதமர் தான் மோடி அவர்கள். அதே சமயம் இன்னொரு பக்கம் கார்பரேட்டுகளுக்கு வரிச்சலுகை அள்ளி கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, ரயில்வேல மூத்த குடிமக்களுக்கு 50 விழுக்காடு இருந்த கட்டண சலுகையும் எடுத்துட்டார். அதாவது மக்களுடைய வறுமையிலும் ஏழாமையிலும் கூட லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறவர் தான் மோடி இருக்காரு. இந்த லட்சணத்துல தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சி வெறும் ட்ரெய்லர் தான் பஞ்ச் டைலாக் வேற பேசுறாரு. பிரதமர் மோடி அவர்களே, உங்களோட ட்ரெய்லரே இப்படி கர்ணகொடூரமா இருக்க, உங்க படம் ஓடுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆக போறதே இல்லை. இன்னொன்னு சொல்றாரு, 10 ஆண்டு ஆட்சி வெறும் சோப்பு மட்டும்தான் விருந்து தயாராயிட்டு இருக்கான். பிரதமர் அவர்களே, சூப்பே கேவலமா இருக்குன்னா மக்கள் வாந்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க, விருந்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. இதையெல்லாம் பேசி தனக்கு 3வது முறையா ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு பிரதமர் கேட்டுட்டு வராரு. மோடிக்கு 3வது முறை வாய்ப்பு என்பது இந்த நாட்டு மக்கள் தங்களுடைய தலையிட தாங்களே மண்ணெல்லை போட்டுக் கொள்வதற்கு சமம். இதை நான் தனிப்பட்ட ஸ்டாலினா சொல்லல, ஒரு கட்சி தலைவரா சொல்லல, பொறுப்புமிகு இந்திய குடிமகனா சொல்றேன். மோடியோட பேச்சுக்களை நாட்டு மக்களான நீங்களே எடை போட்டு பாருங்க, சீர்தூக்கி பாருங்க. அவருடைய பேச்சில் எதையெல்லாம் மைய கருத்தா பேசுறாரு. இதோ நாங்களும் தேர்தல் பரப்புரைக்கு உங்கள் ஆதரவு கேட்டு வந்திருக்கிறோம். கடந்த 3 ஆண்டுகள்ல என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றி இருக்கோம், என்னென்ன சாதனைகளை செஞ்சிருக்கோம்னு எடுத்து சொல்லி வாக்கு கேட்கிறோம். திமுக காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில மக்களுக்கான வாக்குறுதிகள் இருக்கு. அதுதான் இந்த எலெக்ஷனோட ஹீரோ. அதுல இருக்கிறதெல்லாம் சொல்றோம். ஆனா மோடி அப்படி வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்கிறாரா? இல்லையே. எல்லா பிரச்சார மேடைகளிலையும் நாட்டு மக்களை பிளவுபடுத்துவதற்கான வாய்ப்பாத்தான் அதை பார்க்கிறாரு. வாயை திறந்தால சாதி, மதம், உணவு வேறுபாடுகளை பத்தி தேவையில்லாத கருத்துக்களை பேசி எதிர்கட்சிகளை திட்டி வெறுப்புணர்ச்சியை விதைக்க துடியாய் துடிச்சுக்கிட்டு இருக்கிறார் பிரதமர் மோடி. சமூக நீதியை பேசுற காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைய முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கை போல இருக்குன்னு பிரிவினைவாத அரசியல் செய்கிறார். நேற்று மேற்கு வங்கத்திற்கு போயிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்தி பேசுறாரு. 10 ஆண்டு காலம் இந்தியாவோட பிரதமரா இருந்துட்டு சாதனையா எதையும் சொல்ல முடியாம நாள்தோறும் மக்களை பிளவுபடுத்துகிற கருத்துக்களை பேசுறோம்னு கூச்சம் துளி கூட அவர்கிட்ட இல்ல. மோடி ஏன் எக்காரணத்தை கொண்டு இன்னொரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றோம்? மோடி ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறிடும். ஒரு தாய் மக்களா வாழுற நம்ம மக்களை அவங்க மனசுல வேறுபாட்டு விதைகளை தூவி இந்தியாவை நாசம் செஞ்சிடுவாங்க. இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது, நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது, தேர்தல் என்பதே ஜனநாயகபூர்வமாக இருக்காது.
மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. சட்டமன்றங்கள் இருக்குமா என்பது சந்தேகம். ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு, ஒரே உடை, ஒரே உணவுன்னு ஒற்றை சர்வாதிகார நாடா மாத்திடுவாங்க. நாடு 200 ஆண்டுகள் பின்னோக்கி போயிடும். வரலாறுகள் திரித்து எழுதப்படும். அறிவியல் பின்னுக்கு தள்ளப்பட்டு பிற்போக்கு கதைகள் புகுத்தப்படும். தமிழ் உள்ளிட்ட இந்தியாவோட பிற மொழிகள், மாநில மொழிகள் சிதைக்கப்படும். மக்களுடைய சிந்தனை மழுங்கடிக்கப்படும். மக்களுடைய அடிப்படை உரிமைகள் கூட பறிக்கப்படும். இடஒதுக்கீடு வழங்குற சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டம் காற்றிலே பறக்க விடப்பட்டு RSS சட்டம் தான் நாட்டை ஆளும். காவி கொடி தேசிய கொடி ஆகிடும். இதையெல்லாம் தடுத்தாக வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சாதான் இந்தியா வளம் பெறும். குறிப்பா தமிழ்நாடு அதிகமாக வளம் பெறும். இங்கே திராவிட மாடல் ஆட்சியை நாம் அமைச்சு 3 ஆண்டு காலமா பல்வேறு சிறப்பான திட்டங்களை தீட்டி வருகிறோம். நம்ம சாதனைகள் தான் நமக்கான அடையாளம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம திட்டங்களால் பயனடைஞ்ச பயனாளிகளை பற்றி நான் பேசியிருக்கேன். பயனாளிகள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க உதட்டிலிருந்து மனசிலிருந்து வந்தது. அதை சொல்றப்போ அவங்க முகத்தில் நான் பார்த்த மகிழ்ச்சியை தான் என்னுடைய வாழ்நாள் பேராக நான் கருதுகிறேன். நான் பொது வாழ்க்கைக்கு வந்து 60 வருஷத்துக்கு மேல ஆச்சு. எவ்வளவோ சோதனைகளை வேதனையை சந்திச்சுதான் இந்த இடத்துல நிற்கிறேன். முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் பொறுப்பேற்றுக்க காரணம் என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புக்கான நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் தான். தமிழ்நாட்டோட வரலாற்றை எழுதும் பொழுது அதுல எனக்கும் ஒரு இடம் இருக்கும். ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோதுதான் தமிழ்நாட்டில் 1,15,00,000 மகளிர் அவங்க அண்ணன் தாய் வீட்டு சீர் கொடுத்த மாதிரி மாசம் 1000 ரூபாய் வாங்கினாங்க. அதே மாதிரி குழந்தைங்க பசியார காலையிலே சாப்பிட்டு படிக்க முதலமைச்சர் காலை உணவு திட்டம் என்ற பேர்ல 14 லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிட்டு போறாங்க. ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டில் மகளிர் சுதந்திரமா கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்தில் அவங்க பயணம் செய்யறாங்க. ஏழ்மையான சூழல்ல அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு வந்து 4,81,075 பெண் பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாசம் 1000 ரூபாய் தந்தார். கஷ்டப்படுறவங்க வீட்டுக்கே போய் மருத்துவம் பார்க்கிற மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை செஞ்சார். இன்னுயிர் காப்போம், நம்மை காக்க 48 திட்டம் மூலமா பல லட்சம் உயிர்களை காப்பாற்றினார். இப்படி அந்த வரலாற்றில் இன்னும் பல திட்டங்கள் இடம்பெற நமக்கு ஏற்ற ஒன்றிய அரசு வரணும். அதனாலதான் தேர்தல் அறிவிச்சதும் சொன்னேன், 40 தொகுதிகளிலையும் இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர். திராவிட மாடல் அரசுல நம்மோட சாதனைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிநபர்களையும் சென்றடையும் பார்த்து பார்த்து செயலாற்றி இருக்கும். மகளிர், மாணவர்கள், முதியோர், இளைஞர்கள், சிறுபான்மையினர், சமூக நீதியின் எல்லா தளங்களையும் நம்மோட திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். 3 ஆண்டு கால ஆட்சிக்கே இப்படி பட்டியல் போடுறோம். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டம் உண்டா? ஏன் செய்யலன்னு அமர கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓட்டு போடுற முதல் தலைமுறையும் சிந்திச்சு பாருங்க. பாஜக திரும்ப வந்தா அடுத்தடுத்து வரும் நம்ம தலைமுறைகள் ஒற்றுமையா வாழ வழி இல்லாத நாடா இந்தியா மாறிடுன்னு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். இதையெல்லாம் நான் சொல்றேன்னா பல 100 ஆண்டுகள் அந்நிய ஏகாதிபத்தியத்திலேயும் பல ஆயிரம் ஆண்டுகள் சமூக ரீதியாகவும் அடிமைப்பட்டு கிடந்த நம்ம நாடு பல்வேறு தலைவர்களோட தியாகங்களாலும் பல்வேறு சமூக சீர்திருத்தங்களாலும் கடந்த 75 ஆண்டுகளாக நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கு. நாம் பெற்ற சுதந்திரமும் நம்முடைய அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளும் நம்ம கண் முன்னாடியே பாஜக எனும் தேச விரோத சக்தியால் அழிவு பாதைக்கு கொண்டு செல்லப்படுவதை நாம் அனுமதிக்க கூடாது. போட்டோஷாப்ல கட்டமைப்பிக்கப்பட்ட குஜராத் மாடல் அம்பலப்பட்டு இன்னைக்கு திராவிட மாடல் என்பது இந்தியா பின்பற்ற வேண்டிய மாடலா மாறி இருக்கு.
அதை பார்த்து பொறுத்துக்க முடியாம பழனிசாமி எப்படியெல்லாம் புலம்பிட்டு சுத்துறாரு. நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல். இந்தியா கூட்டணி தான் ஆளுன்னு நாம சொல்றோம். ஆனா அதிமுகவையும் பழனிசாமியும் கேட்டா யார் ஆளணும்னு சொல்லாம, யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாம, யார் தான் உண்மையான எதிரினே தெரியாம, எதுக்காக தேர்தலில் நிக்கிறோம்ங்கிற தெளிவே இல்லாம பி டீமா பாஜகவுக்கு ஆதாயம் தேடி தரக்கூடிய களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி. ஒரு பக்கம் கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் பாஜகவை எதிர்க்க முடியாது, அது கூட்டணி தர்மம்னு சொல்றாரு. அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தப்போ எதிர்கட்சிகள் பாஜகவை அரசியலுக்காக எதிர்க்கிறாங்கன்னு சொன்னார். இப்போ மக்களால ஓரங்கட்ட பிறகு எதிர்கட்சியான நாங்க ஏன் பாஜக எதிர்க்கணும்னு அரசியல் தத்துவ மேதைகள் மயங்கி விடுற மாதிரி புது புது தத்துவங்களா பேசுறாரு. இப்படிப்பட்ட பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு மட்டும் துரோகம் செஞ்சவர் இல்ல, தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேர் முதுகலையும் குத்துனவர். சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம், இந்த பட்டியல் நீண்டது. பழனிசாமியை மக்கள் துரோகசாமியாகத்தான் பார்க்கிறாங்க. பெரிய மெகா சீரியல் மாதிரி இதுல இப்ப யாருக்கு நண்பன், யாருக்கு யார் எதிரி, யாருக்கு யார் துரோகி? இதுக்கு பதில் என்ன தெரியுமா? இவங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரிகள். பழனிசாமியால் ஒருபோதும் பிரதமர் மோடியையோ அமித்ஷாவையோ ஆளுநரையோ விமர்சிக்க மாட்டார். ஏன்னா எஜமான விசுவாசம், பதவி சுகத்துக்காகவும் ஊழல் வழக்குகளிலிருந்து தப்பிக்கவும் பாஜகவோட அத்தனை மக்கள் திட்டங்களையும் ஆதரிச்சவர் பழனிசாமி. ஆட்சியில் இருக்கிறப்போ வச்ச கூட்டணிய இப்பவும் ரகசியமா தொடர்ந்துகிட்டு இருக்கார். பாஜக எதிர்க்க துணிவு வேண்டும், முதுகெலும்பு வேண்டும். ரெண்டும் பழனிசாமி கிட்ட கிடையாது. பழனிசாமியுடைய ஊழல் குடுமி பாஜக கையில் இருக்கு. அதிமுகவோட ஊழல் என்பது கன்னித்தீவு கதை மாதிரி போயிட்டே இருக்கும். தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, தமிழ்நாட்டை பாழ்படுத்தும் அதிமுக என்ற இந்த துரோக கூட்டணியை ஒரு சேர வீழ்த்துங்கள். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு துணை நிற்க போக இந்தியா கூட்டணியினுடைய ஒன்றிய அரசை ஆட்சியில் அமர்த்துங்கள். அதற்கு மத்திய சென்னை வாக்காளர் பெருமக்கள் தயாநிதி மாறனுக்கும், தென் சென்னை வாக்காளர் பெருமக்கள் தமிழச்சி தங்கவாண்டியனுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும் நான் கேட்டுக்கிறேன். இன்று நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையோட நிறைவு நாள். இந்தியாவில் ஜனநாயகத்திற்கு நெருக்கடி ஏற்பட்ட போதெல்லாம் தெற்கிலிருந்து உதித்த சூரியனா புதிய வெளிச்சத்துடன் இந்திய அரசுக்கு வழிகாட்டியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு இது. அவருடைய நூற்றாண்டுக்கு தலை சிறந்த பரிசா நாம கொடுக்கக்கூடியது தமிழ்நாட்டில் 40க்கு 40 வென்றோம், ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைச்சோம் என்பதுதான் அந்த பரிசு. அந்த பரிசை வருகிற ஜூன் 4ஆம் தேதி தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளான நாம் கொடுப்போமா? தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் அனைவரிடமும் உங்களின் ஒருவனாக உங்கள் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் கேட்டுக்கொள்வது இந்தியாவின் வரலாறு தெற்கில் இருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு. இம்முறை இந்தியாவின் வெற்றி கணக்க தமிழ்நாட்டில் தொடங்கி எழுத இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களியுங்கள்னு உங்கள் அனைவரையும் இருகரங்குப்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். உங்கள் வாக்கு பாசிசத்தை வீழ்த்தட்டும், இந்தியாவை காக்கட்டும். உங்கள் வாக்கு தமிழ்நாட்டை காக்கட்டும், எதிர்கால தலைமுறையை காக்கட்டும். வாழ்க தமிழ்நாடு, வெல்க இந்தியா. 40 நமதே, நாடும் நமதே. 40 நமதே, நாடும் நமதே. சொல்லுங்க.